அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. மலத்தில் புழுத்த புழுவும் நிகர மாட்டா நாயினேன் வள்ளல் கருணை அமுது உண்டு இன்ப நாட்டான் ஆயினேன். குலத்தில் குறியில் குணத்தில் பெருமை கொள்ளா நாயினேன் கோதில் அமுதுண்டு எல்லா நலமும் உள்ளான் ஆயினேன். எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தும் என்ன பொருத்துமோ. ஸோ மலத்தில் புழுத்த புழுவும் நிகர மாட்டா நாயினேன் அப்படின்னும் போது யாரை குறிக்குது? நம்மனா மலத்துல புழுத்த புழு நிகர மாட்டா அந்த அளவுக்கா இருக்கும். அந்த அளவுக்கு தான் நடந்துக்கிறோம். ஒவ்வொருத்தரெல்லாம் அப்படிதான் கேவலமா செய்யறோம். எல்லாம் செய்வதெல்லாம் தப்பு தப்பா செய்துட்டு இருந்தா அப்புறம் மலத்துல புழு எப்படி நீண்டிட்டு கிடக்குது அப்படிதான் நம்ம மலத்துலதான் நம்ம இருந்துகிட்டு தான் இருக்கோம். அந்த அளவுக்கு நீச்சத்தனமா தான் நடந்துகிட்டு இருக்கோம். எதனால அப்படின்னா இப்போ மலத்துல புழுத்த புழுவுக்கு எந்த மாதிரி ஆக முடியும்? தன்னோட லெவல்ஸ் அந்த மலை இருக்கிற வரைக்கும் தெரிஞ்சுட்டு அங்கேயே அப்படியே மடிஞ்சிருக்கு. ஸோ அதோட நம்ம தரம் இது பண்ணியிருக்கோம்னா நம்ம எப்படியாப்பட்டவங்க இதனால அந்த அளவுக்கு நம்மளோட நாயினேன் அப்படின்னும் போது ஏன்னா நம்ம கருணையே வளர்த்துக்க மாட்டேன்றோம், வள்ளல் தனமும் வளர்த்துக்க மாட்டேன்றோம். நம்மளுக்கு ஆண்டவன் எல்லாம் உணர்த்தி இருக்காரு, எல்லாம் கொடுத்துதான் இருக்காரு. நம்ம மனசாட்சி நம்மள வலியுறுத்திக்கிட்டே தான் இருக்கு. ஆனா நம்ம அதெல்லாம் சட்டையே பண்ணாம பொறாம, பேராசை, கருமைத்தனம், கருணை இல்லாத தனம், அப்படியே ஒரு கடும் செயல் செய்யற தனம், இப்போ என்னென்னவோ இப்போ இருக்கிற அனைத்து தீயதையும் நல்ல ஆசையா அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டா என்ன சொல்றது, இன்ட்ரெஸ்டா செய்யறதுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு ரொம்ப ஆவேசப்பட்டு ஆசைப்பட்டு செய்யறோம். அதே நல்ல செயலெல்லாம் அதெல்லாம் செய்ய முடியுமா, பார்த்துக்கலாம் அப்படின்னு அலட்சிய போக்குப்படுத்துறோம். இல்லாட்டி வெறுப்பு வேண்டாம் வெறுப்பா நடந்துக்கிறோம். ஸோ இதெல்லாம் மலத்தை பூசிக்கிட்ட ஒரு ஆமா அந்த இதோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இது நிகர மாட்டா அப்படின்னும் போது அதை விட ரொம்ப இடிஞ்ச மலத்துக்கூட தொடர்பு வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கை நடத்திட்டு இருக்கோம், நாக்க வச்சுக்கிட்டு. சரிங்களா? வள்ளல் வந்தவனே என்ன ஆயிடுது? கருணை அமுது உண்டு இன்ப நாட்டான் ஆயினேன் அப்படின்ற மாதிரி வள்ளலரோட தரம் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது. ஏன்னா வள்ளல் வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு? சாப்பாடு போடுறது. ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் அவருக்கு தெரிஞ்சது. சரிங்களா? அதுவும் கரெக்டா என்ன மாதிரி உணவு நம்ம சாப்பிடணும், புலை தவிர்க்கணும், புலையே பண்ணக்கூடாது, புலை நம்ம வயிற்றுக்கு போகக்கூடாது அப்படின்னு கரெக்டா ஒரே அடி நச்சு நடிக்கிறாரு. அடினா அது என்ன மரண அடி இல்ல, கரெக்டா நம்மளுக்கு கொடுக்குற அடி. அது இன்பம் அதிகமா வந்துட்டே இருக்கு. இன்பத்தால கரெக்டா ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஒரே ஷாட் கோல் போட்டுறாரு, ஒரே கோல் பட்டாபட். போன பாடல எப்படி அமுது உண்டு இன்ப பொறுப்பில் ஓங்கினேன் 64வது பாடலாம் இருந்துச்சு. இவங்க 67வது பாடல கருணை வரும்போது திருப்பி அந்த இன்பத்துக்கும் கருணைக்கும் ஒரு தொடர்பு, அமுதத்துக்கும். இது மூணுமே கரெக்டா லிங்கா வர மாதிரி. ஸோ அமுதம் தொட்டவனே என்ன ஆயிடுச்சு? இன்ப நாட்டான். நாய் என்ன ஆயிடுச்சு? செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு. நாட்டுக்கு வந்தனாலே என்ன ஆயிடுச்சு? காடு கிடையாது, காவல் காக்கப்பட்டு. ஆமா, நாக்கு தொங்க போட்டுட்டு அலைஞ்சுக்கிட்டு இதுன்றதுல நம்ம கரெக்டா பக்குவப்பட்டுட்டோம்னாலே நல்லதா இருக்கும்ல. ஆமா, இன்ப நாடு, இன்பத்துக்காக தான் எல்லாரும் வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு அரசு கிட்ட. ஆமா, மத்தவங்களுக்கு துன்பத்தை கொடுத்து நம்ம இன்பம் வாங்கக்கூடாது, அதே நேரத்துல நம்மளும் துன்பப்பட்டுட்டே இருக்கக்கூடாது.
அப்போ சம நிலையில எல்லாருக்குமே நல்லது நடக்கணும். அப்போ வந்து என்ன பண்ணணும், நம்மளுக்கு கடவுள் கொடுத்த தாவரியல் உணவை எடுத்து சாப்பிடணும். நம்மள நாடி ஓடியாந்து நான் என்னை காப்பாத்துன்னு சொல்ற விலங்கினத்தை வந்து நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது. நாக்கு நல்லா அது வந்து அதே வந்து இதுதானே தாவரியல் உணவு தான் உண்ணுது. அது இலை தழையெல்லாம் சாப்பிட்டு அது பாட்டுக்கு அகடான்னு கிடக்குது. அதை போட்டு பிச்சு பிடிங்கி நம்ம சாப்பிட்றோம். யாருக்கு நல்ல உதவி பண்ணணும். பசு அந்த பட்சி எல்லாம் கூட புழு அது இதெல்லாம் கூட சாப்பிடுது. அது நம்மளுக்கு என்ன, நம்மள வந்து எதனா தொந்தரவு கொடுக்க போதா, நம்மள என்ன கடிச்சு கொதற போதா, என்ன பண்ண போதா, அதெல்லாம் நம்ம ஏன் பிச்சு பிடிங்கிட்டு சாப்பிடணும்? தெரியுது உங்களுக்கு, அதான் நல்லா தெரியுது யாராவது எப்படி ட்ரீட் பண்ணணும். அறிவு விளங்கிக்கணும்னு ஐயா சொல்றதுல, அதனால அறிவு விளங்கிக்க முடியுது. தேவையில்லாம கிராஸ் கொஸ்டின் கேட்குறதும், தேவையில்லாம நம்ம மலத்துல உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து தப்பு தப்பா செய்துக்கிட்டு மற்றதெல்லாம் சரிப்படுத்துறது மாதிரி ஒரு வேஷம் போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளை ஏமாத்திக்கிட்டு தேவையில்லாத வேஷம் சொல்றது உண்மைதானே? உண்மை, சத்தியம் சத்தியம் சத்தியம். அதாவது நிறைய பேர் கேட்பாங்க, லாஜிக்கலா எங்கெங்க மனம் இருக்கு, நம்ம என்ன அந்த அளவுக்கு புழு நம்மளுக்கு எந்த அளவுக்கு கீழே இருக்கு, நம்மளோட லைஃப் ஸ்பேன் எவ்வளவு பெருசு, அந்த அளவுக்கு கேவலமா இருக்கும்ன்றது யாருக்குமே தெரியாம தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அது நல்ல நாய் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வச்சிருக்கோம் நம்ம வீட்டுக்கு வெளியில. நான் புழுன்றது நான் வந்து மலத்துல நின்றுட்டு இருந்தேன்றது எனக்கு ஐயாக்கிட்ட வந்தப்படான்னு தான் தெரியுது. நான் பரவாயில்லையே, இவ்வளோ தப்ப குறைச்சிருக்கானே, இவ்வளோ தப்ப நான் செய்யாம இருக்கானே, குறைச்சா போதுமா, சுத்தமா விட்டாதான் நல்லதுன்றது அப்புறம் தான் எனக்கு தெரிய வருது. குறைச்சிக்கிட்டா போதுமா, இந்த குறைச்சதுலேருந்து அப்படியே வந்து திரும்பி நம்ம மேலே வந்துடும். அவங்க வந்து சரி இது ஒரு பயிற்சி மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மேலே வந்துடுவோம்னு நினச்சாங்க. மனுஷன் இயல்பு மாறவே மாட்டேன்து, அந்த மலத்திலேயே கடக்க தான் விரும்புது. அதனால தான் பசு பாசம் எல்லாம் சொல்லி வச்சு அந்த மாதிரியெல்லாம் சொன்னால் மட்டும் போதுமா, அதை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு எது கரெக்டாக சீக்கிரம் நம்ம திருப்புதோ அந்த இடத்துல தான் நம்ம இருக்கணும். அதனால அதை தான் அவர் சொல்கிறாரு, பக்தி பசு பாசம்னு இந்த மாதிரியே இதுலேயே சுழண்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எதுவுமே நீங்கள் அனுபவிக்க முடியாது, துயரத்துலேயே தான் கிடக்கணும். அதனால எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க, எதாவது போக்கணுன்ற அறிவு விளங்கிங்க, ஆனந்தத்தை அடைங்கன்னு சொல்றாரு. இதுக்கு மேல என்ன சொல்லணும்? நல்லாவே தெரியுது, நல்லா புரியுதுப்பா, அப்படியே பளிங்க கல்லு மாதிரி நல்லா தெரியுது. அதனாலதான் வள்ளலுக்கும் இதுக்கும் ரொம்ப சம்பந்தப்பட்டது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கரெக்டா அந்த வேகனிசம் இது முடிச்ச அடுத்த கியர்லயே வந்து என்ன ஆச்சுன்னா, வள்ளலிசத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சு, கருணை அமுது அப்படின்னும் போது அந்த வள்ளல் தகுந்த வேலை என்னென்ன இருக்குது, மலத்தை விட்டு நல்ல மலர்ந்த பூ மலரடினோம்ல. அப்போ என்னென்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, அனிமல்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்கல்ல, அவங்களுக்காக பேசணும், பொது இது நோக்கத்தை வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த இன்ப நாட்டம் வந்து அதுலையும் நம்ம துன்புறுத்தக்கூடாது. அப்புறம் வந்து நம்மள நாடி வர பசு பட்சியையும் துன்புறுத்தக்கூடாது. இல்ல அதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு லெபார்டரியில யூஸ் பண்ணும்போது ஒரு சாப்பாட்டு பொருள் வந்து வெளியில வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நடுவில் நம்ம என்னென்ன பண்ணுவோம், கமர்ஷியல் லெவல்ல உங்க தட்டுக்கு வருதுன்னா இண்டஸ்ட்ரியில இருந்து ஃபர்ஸ்ட் என்னென்ன பண்ணுவோம், லேப்ல அதை ஒரு சின்ன ஒரு இதுல பரிசோதனை பண்ணணும்ல. ஸோ அதுதான் வந்து அனிமல்ஸ்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கருணை யார் மேல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா அனிமல்ஸ் மேல இருந்து, சரிங்களா? இப்போ அவங்க கிட்ட நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஹியூமன்ஸ்ட வந்து தப்பு பண்ற ஒரு நிறைய பேர் வாய்ப்பு இருக்கு. அதுல நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். அது காட் லெவல்ஸ்ல போகும்போது இன்னும் பெரிய ஆள் ஆகும்போது இன்னும் அந்த மனம் ஒட்டிக்கிட்டே தான் இருக்குன்றது நல்லாவே தெரியுது, சரிங்களா? அது நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதை எடுத்துக்கிறதுக்கு. இருந்தாலும் நம்ம கஷ்டமே இல்லப்பா, அது கஷ்டம்னு நினைப்பு எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. நான் அப்படிதான் இருந்தேன் தெரியுமா. நான் தான் சொல்றேன்ல, நானே அதுல ரொம்ப ஊடுருவி கடந்த இதுதான் நானும். ஆனா எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை, ஏன்னா நல்லது கெட்டது நம்ம உணர்ந்துட்டோம். நிஜமா அது விடுறது பெரிய விஷயமே கிடையாது. சொல்ல முடியும். ஆமா, எப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்ல வந்து மறந்து போயிருந்தேன். அது ஒன்றும் ரொம்ப கடின செயல் கிடையாது விடுறது. நம்ம வந்து புரிதல் தான் வேணும். வந்து இது தாவரியல் சாப்பிட்டா ரொம்ப சத்து வருது. இப்போ அதான் ஐயா அங்கே அந்த
மேட்டுக்குப்பத்தில் நம்மளுக்கு சித்தி வளாகத்தில் அது இப்போ இது இருக்கும், யானை குதிரை இந்த இதெல்லாம் வந்து இப்போ சத்து நம்மளை மறைச்சி வச்சுருக்காங்களே, கடிவாளம் கட்டின மாதிரி மாமிசம் சாப்பிட்டா தான் சத்துன்னு ஒரு மாதிரி நம்மளுக்கு இது மாதிரி போட்டு வச்சுருக்காங்கல்ல. ஆனால் அங்கே நல்லா அழகாக அது போட்டிருப்பாங்க. நாங்கள்லாம் தாவீரியல் தான், ஆனால் நாங்கள் பாருங்கள் எப்படி இருக்கோம். எனக்கு இல்லை அந்த பலம் வந்து யானைக்கு இல்லாத பலமாக நம்மளுக்கு, குதிரைக்கு இல்லாத வீரியமாக நம்மளுக்கு இருக்குது. மாமிசம் சாப்பிட்டு நம்ம அப்படியெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக அந்த அளவுக்கு பலசாலியாவாக இருக்கும். நம்ம ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு அறிவு பலம் ஆண்டவன் கொடுத்துருக்கான். அந்த மாதிரி தேக பலம் அந்த இதெல்லாம் வந்து தாவீரியல் உணவு சாப்பிட்டா தான் அதெல்லாம் வரும். மாமிச உணவு சாப்பிட்டாலாம் நம்மளுக்கு இடிஞ்சு அப்படியே இதாக தான் போகிறோம். நம்ம அப்படியே பொல நம்ம உடம்பு வீணாக போகுது. அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான மருந்து மாத்திரை எடுத்து 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 நம்ம வீணாக போகிறோன்றது தான் உண்மை. அனிமல்ஸ் இது வந்து நம்ம எதுவுமே எடுத்துக்கூடாது. பால் கூட நம்மளுக்கு கெடுதின்றது இப்போ தான் எனக்கு தெரியுது. முதல்லாம் அது தெரியாது. விஞ்ஞான பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டாயிடுச்சு. புலை வந்து விஞ்ஞான பூர்வமாகவே நான் சன் டிவியில் ஒரு முறை அப்படியே நியூஸில் சொல்லி ஒரே செகண்டு தான் போட்டாங்க, எடுத்துட்டாங்க. அப்போ வந்து மனுஷால இருள்லேயே வச்சுக்க தான் எல்லாமே ஆசைப்படுறாங்க. அது வந்து ஏன்னா எல்லாருமே விழிப்புணர்ச்சி அடைஞ்சிட்டா எல்லாம் பொருளாதாரம்லாம் கோயில அதிகமா நம்ம இருக்க விரும்ப மாட்டோம். அப்படிதானே? ஆமா. இப்போ உதாரணத்துக்கு தாய் மாதிரி பாத்துக்கிறோம், சேய் மாதிரி பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன வார்த்தைகளை நம்ம நம்பிட்டோம். பழைய காலம் நம்மள ஓட்டிட்டோம். சரிங்களா? அது பொய் பக்கத்துல நின்றுட்டோமே அப்படின்றது ஒரு சமபெரிய உறுத்தலா மாறுது. ஆமா, அது உறுத்தலா எங்க அது உறுத்தலா வந்தா கூட லாஸ்டா ஒரு அவங்க பேசுற பேச்சு எப்படி இருக்குன்னா, அது அவங்க அந்த உணர்த்திட்டானா கூட நம்ம லாஸ்டா அவங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அது பழகி போச்சு, அதெல்லாம் விட முடியாது. அது இது மாமிசத்தை கூட விட்டுடுறோம், ஆனா அதோடைய பால் தயிர் அது வெண்ணெய் மோர் அதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. சுவை அதெல்லாம் விட முடியாது. சுவைன்றதை விட அது இப்ப நல்லா பழகி போச்சா, அதெல்லாம் பாவத்துல சேராதுன்ற மாதிரி என்னால மாற முடியாதுன்னு ஒத்துக்கிறாங்க. ஆனா நான் அப்படிதான் ஒத்துட்டு இருந்தேன் ஒரு காலத்துல. சரி, நம்மளால மாற முடியாது போல இருக்கு, இருக்கிறத ஓட்டுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கல்வி வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது, இல்ல மாற்றம் உண்டு அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்மளுக்கு வந்து சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம உடம்பையும் கெடுத்துக்கிட்டு அதையும் தொந்தரவு பண்றதுல என்ன இருக்கு? தப்பு தானே, அது மாபெரும் தப்பா இருக்கேப்பா. அதுல ஒண்ணும் நியாயம். சரி, அதான் யாருக்கு நல்ல அறிவு இருக்கோ, அறிவு விளங்கி ஜீவராசிகளுக்கு ஜீவகாருண்யமே வல்லார் மாதிரி ஆளுக்கு வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணும்போதுதான் நம்மளுக்கு வந்து அவரை மாதிரி நல்லா யாரும் எடுத்து சொல்ல மாட்டாங்கன்னு யாரு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சரி, அதனால நான் அவர்கிட்ட கேட்டு பழகிக்கலாம். ஆண்டவரே அவரை மெச்சுக்கிறாரு, அவரை வந்து ஏத்துக்கிறாரு. அவரு கூட நம்ம நல்ல கருத்துக்களை தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து அமுது உண்டு இன்ப நாட்டான ஆயினேன். நானும் அந்த இதுக்கு போறேன். எனக்கும் அந்த கண்ட்ரி தருவார் என் தலைவர். என் நன்றி அவர்கிட்ட நான் செலுத்துவேன் அப்படின்ற மாதிரி. குலத்தில் குறியில் குணத்தில் பெருமை கொள்ளா நாயினேன் அப்படின்னு இன்னொரு வாட்டி ஒரு நாயை வந்து நம்மளுக்கு சொல்ல வர்றாரு. என்ன அப்படின்னா, குலத்தில் எந்த அளவு கரெக்டா அது இது பண்றாரு, ஜெனடிக்ஸ் உணர்ந்திருந்தா, எவ்வளவு கடவுளுடைய நெருக்கம் அவருக்கு இருந்திருந்தா அப்படியே என்ன சொல்றது, அப்படியே பிச்சு அப்படியே நம்ம தவறையும் அந்த தள்ளி விடுறாரு, நம்மளுக்கு வேணுன்ற நல்லதையும் அப்படியே பொருத்தி விடுறாரு. அந்த அளவுக்கு செய்து கொடுக்குறாரு தானே, யாரும் செய்ய முடியாது. இந்த மாதிரி இவ்வளோ நல்லா செய்து சொல்லி குலத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்மளுக்கு புரிய வச்சு நம்மள நீங்க எந்த குலம் மேம்படுத்துறாரு. எந்த குலம் நீங்க? நானா எனக்கு நல்ல மனுஷ தன்மை உள்ள இதா இருக்கணும். சத்திரியரா? எந்த குணம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த குணத்துல வந்து இந்த குறிக்கோள் என்ன வச்சுப்பாங்க? மாமிசம் சாப்பிடலாம்ல அப்படின்னு தான் சொல்லி வச்சிருக்காங்க. பரவாயில்ல, நம்ம இது என்ன சொல்றது, நாட்டை காப்பாற்றணும்னா சக்தி வேணும். அப்புறம் வந்து காட்டை அழிச்சு நாட்டு மக்களுக்கு பாதுகாக்கணும். இப்படியெல்லாம் வந்து அப்பெல்லாம் காடில் மிருகம் அது இதுன்னு எப்படி ஏதோ ஒன்று சொல்லி இப்படியெல்லாம் வச்சு அந்தந்த எதுக்கோ ஒரு தர்மத்தை உண்டு பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போதான் எல்லாம் மாறிக்கிட்டு வந்துச்சு. இப்போ நம்ம எல்லாருமே திருந்தி தானே ஆகணும். அப்போ குணத்துல வந்து நீங்க என்ன பண்ணலாம், கொலை பண்ணி சாப்பிடலாம். அப்படிதானே? கொலை பண்ணி சாப்பிடலாம். எதுக்கு? குணத்துல. குணத்திலே, அதாவது குலத்துல
குறியில குணத்துல பெருமை கொள்ள நாயினேன். ஓ, அந்த இதெல்லாம் சொல்றாரு அவரு. இந்த குலம்னு சொல்லிட்டு சாப்பிடுறது, குணம் எனக்கு மாறாதுன்னு சொல்லிட்டு சாப்பிடுறது. அப்புறம் பெருமை கொள்ள நாயினேன்னும் போது புரியல அந்த வார்த்தை என்ன. இதுல நன்றி நாய்க்கு நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நாய் வந்து நான் ஆயிடுச்சு நாட்டான்ற ஒரு இது. அதுல நல்ல நாய்க்கு வந்து என்ன பண்பு இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா பெருமை கொள்ளா நாயுடு எனக்கு வந்து குலத்துல ஜெனட்டிக்ஸ் எபிஜெனட்டிக் அந்த மாதிரி பேர்ல வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன்னா அதான் பெரிய ஆள் அப்படின்னு காட்டக்கூடிய நாய் நான் கிடையாது. அப்படி சொல்றாரு. அந்த மாதிரி நான் டிஃபரெண்ட் ஆயிட்டேன், நான் கொஞ்சம் மாறிட்டேன் இல்ல. நீங்க கூட அந்த பேரெல்லாம் அதிகமா இது பண்ணிக்கிறது, பேரை கூட நம்ம என்ன பண்றோம் அருண்ஜோதி அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்றோம் பொதுவான பேரா மாறிக்கிறோம். எல்லா காலம் அதெல்லாம் சின்ன தப்பு பெரிய தப்பு நல்லா இருந்து செய்துக்கிட்டு பரவாயில்ல இதுக்கு என்ன அதுக்கு என்ன அவ்வளோ பெரிய தப்புல இருந்து நம்ம திருந்தி வந்திருக்கோமேன்ற பேச்சுக்கே இங்கே இடம் இல்லை. எல்லாமே மாறணும். ஏன்னா அந்த அளவுக்கு எளிமைப்படுத்தி கொடுத்துட்டாரு ஆண்டவர். ஒவ்வொரு யுகத்துலேயும் ஒரு மாதிரி எடுத்து உரைக்கும் போது நம்ம ஏற்றுக்கிட்டோம்ல, இது எல்லாம் மாபெரும் இதாக கொடுத்துருக்காரு. நல்லா வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே வந்து மெச்சு கொடுக்குறாரு நம்ம அது. அப்புறம் இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன வேணும். அதனாலதான் இந்த மாதிரி பண்ணதால என்ன ஆயிடுச்சு, இந்த நாயினு கோதில் அமுது உண்டு சரிங்களா. கோதில் என்னும் போது கோஜி மேல அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல. கோஜி ஹிந்தில கோஜில இது பண்ணிக்கோங்க, கோஜில சொல்லு அப்படின்ற மாதிரி. கோதில் அமுது உண்டு, அதான் அந்த மடி மேல ஒரு பரிசு மாதிரி. கோதில் அமுது உண்டு எல்லா நலமும். நாயை வந்து என்ன பண்றாங்க கோதில கூட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்குது சரிங்களா. அப்போ எல்லாம் நானும் உங்க கோஜில வந்து நான் சின்ன இதுல அந்த இதுல எங்க பஸ் ஸ்டாப்ல வந்து படுத்து வச்சுக்கோங்களேன். அப்போ டப்புனு ஏச்சு பார்க்கும்போது சின்ன பிள்ளையிலே உனக்கு என்ன பழக்கம்னா எங்க விளையாண்டுட்டு எது பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் தூக்கம் வரும்போது குடுன்னு அப்படியே முட்டி போட்டுக்கிட்டே வருவேன். அந்த குழந்தைங்க தவழ்ந்து வரும்ல அந்த மாதிரி தவழ்ந்து வந்து ஓடி வந்து என் மடியில படுத்துப்பேன். ஸோ அதான் அந்த அது சேஃப்டியா எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் எனக்கு விவரம் தெரிஞ்சனால இருந்து நான் போனேன். ஒரு தாட்டி நான் உங்க கடைசியில ஏஞ்சும் போது எங்க இருக்குன்னா ஒரு பஸ் ஸ்டாப்ல தெரிஞ்சேன் சரிங்களா. சரி அது பஸ் ஸ்டாப்ல வந்து சேஃப்டியா நீங்க இன்னும் ஆரஞ்சு பிஸ்கெட் சாப்பிட்டுருந்தீங்களோ சரிங்களா. அந்த ஃபிளேவர் அந்த இதெல்லாம் சரி நம்ம பரவாயில்ல சேஃப்டியான பொசிஷன்ல தான் இருக்குன்ற மாதிரி நான் திருப்பியும் அப்புறமேட்டு நான் வந்து மடியில படுத்த மாதிரி எனக்கு தெரியல. அதுதான் லாஸ்ட் கிளான்ஸ். அது மாதிரி இப்போ கடைசியில கோதியில் அமுது உண்டு திருப்பி நான் வந்து என்ன பண்றேன் நான் அந்த அமுதை அம்மா சாப்பிட்டுருப்பாங்கல்ல அந்த அமுதத்தை எனக்கும் அப்படியே இது பண்ணி சரி நீ ஆல்ரெடி நான் சாப்பிட்டு முடியும் அம்மா சாப்பிட்டுருந்தா நானும் சாப்பிட்டு மாதிரி சரி நான் எல்லாத்தையும் நியூட்ரிஷன் இதெல்லாம் முடிஞ்சு போல இருக்கு அப்படின்ற மாதிரி நானும் அந்த அமுது உண்டு எல்லா நலமும் உள்ளான ஆயினேன் அப்படின்ற மாதிரி நியூட்ரிஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆயினேன். ஒரு அமுதம் இல்லை உதாரணத்துக்கு ரொம்ப தொலைவான இருக்கிற தூரமா இருக்கிற ஒரு பொருளை நம்ம எப்படி அளக்கிறது தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுன்னா யாருக்கும் அது தெரியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது கடவுளுடைய செயல், கடவுள் இயல் யார் வாங்கினாங்களோ அந்த இல்ல இந்த ஊர் மக்கள்லாம் ஓரளவுக்கு அது சில விஞ்ஞான லெவல்ஸ்ல தெரிஞ்சு வச்சிருக்காங்க. யூகத்துல செய்வாங்க இல்ல அது மெத்தடாலஜி சொல்லியிருக்காங்க இப்படி எல்லாம் பண்ணுங்க உங்களுக்கு வந்து அதை பத்தி பக்கத்துல கேலக்சி எப்படி வந்து நம்ம தனியா பிரிக்கிறது நம்ம கேலக்சில இருந்து அந்த கேலக்சி அப்படின்ற மாதிரி சின்ன அப்படியே ஒரு இப்பதான் அதெல்லாம் கொஞ்சம் வளருது. ஏன்னா ஐயானா தான் மெய்ஞானத்துல இருக்கிறத வந்து விஞ்ஞான பூர்வமாகி இப்ப கொடுக்க வந்துட்டாருல்ல. அப்போ ஓரளவுக்கு புரிதல் வந்துருச்சுல்ல. சூரியனை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி நம்ம இந்தியன்ஸ் வந்து முதல்ல ஆதில இருந்தே கடவுள் பக்தி இருக்கிறதுனால கடவுள் வழிபாடுன்றது அவங்களுக்கு வேணுன்றதுனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு நல்லா இந்த அளவு இந்த பராபர அளவுக்கு எல்லாம் ஓரளவுக்கு தப்புன்றது திருத்திக்கணுன்ற அளவுக்கு கொண்டுட்டு வந்து கொடுத்தாரு. இப்போ மொத்தமாகவும் தப்பு ஃபுல்லாகவே தவிர்க்கிற காலம் வந்துருச்சு. மேன்மையாக வாழக்கூடிய காலம் வந்துருச்சு. எல்லாருமே நல்லா ஆண்டவங்கிட்ட சேரலாம். யாரோ ஒருத்தர் மட்டும் கடினமாக தவம் இருந்தோ கஷ்டப்பட்டோ சேர்ந்த காலம் கூட மாறி போச்சு. இப்போ எளிமையாக சேரலாம். இப்போ விஞ்ஞானமயமாக எப்படி எளிமையாக எல்லாருமே வண்டி அனுபவிக்கிறோம், ஃபோனு டச் ஃபோன் அனுபவிக்கிறோம்,
அனைத்தும் நம்ம ஈஸியா எளிமையா நம்மளுக்கு ஆண்டவன் செய்து கொடுத்துட்ட பின்னாடி தான் நம்மளுக்கு வந்து இதையும் எளிமையா நீங்க கடவுளாவே மாற முடியும், கடவுளையும் சீக்கிரமா அடைய முடியும். கடவுள் உங்கள்கிட்ட வந்து நீங்க எங்கேயும் போய் அலைய தேவையில்லை, நீங்க நல்ல செயலை கூட்டிக்கிட்டாலே போதும், கடவுளே உங்களை வந்து கலப்பாரு, நீங்க எங்கேயும் அலைஞ்சு திரிய வேண்டாம்னு சொல்லிட்டாரு. இதோட நம்மளுக்கு எளிமை எது இருக்கு? அதனாலதான் என்ன பண்ணுது, அந்த எளிமையின் உச்சம் இது. எல்லா நலமும் அப்படின்னும் போது எந்த பரிகாரத்துக்கும் அவசியம் இல்லை. இல்லப்பா நீ வந்து தப்பு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பரவாயில்ல, இந்த போயிட்டு இத்தனை பரிகாரம் பண்ணிடு, இதை பண்ணிடு, பாவத்தை ஸ்க்ரீன் பின்னாடி போய் சொல்லி நீ தீர்த்துக்கோ ஃபாதர் யார்கிட்ட, இது கடவுள் ஈகை திருவிழா கொண்டாடிடு, எல்லாமே சரியாயிடும். இந்த இடத்துக்கு இந்த மாதிரி அவசியமே எதுக்கும் ஏற்படாது. எந்த தப்பும் தேவையில்லை. நல்லவனாயிருன்ற அறிவு வழங்கிடுச்சு இல்லை, நல்லா படிப்பு வேணும், எல்லாருக்கும் கல்வி வேணும்ட்டோம். எல்லாருக்கும் கல்வி எதுக்கு? எதையும் பாழ்படுத்தாமல் எல்லாரும் நல்லா வாழ்றதுக்கு தானே. எதையும் தொல்லை பண்ணக்கூடாது. அறிவு விளங்கிக்க தானே கல்வி. எந்த அளவில் நம்ம அறிவு விளங்கிக்கிட்டோம்? சாகும் கல்வியை தானே வச்சுக்கிட்டோம். அதை சாகா கல்வி ஆக்கிக்கிட்டாலே போதும்னு ஐயா அவ்வளோ அழகாக சொல்கிறாரு. நம்ம கோதுமையில எடுத்து கொஞ்சம் கூடிய ஒரு நிலைமையில நம்ம கடவுளை நம்ம பார்க்குறோம். அப்போ நம்மளும் வந்து நம்ம கீழே இருக்கிற அனிமல்ஸ் கிட்ட நம்ம ஏழை கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? அது என் தங்கச்சி அடிக்கடி சொல்லுவா. யார் தெரியுமா? இந்த நடு தங்கச்சி சசி இருக்கால, அவ அப்படிதான் சொல்லுவா. நம்ம எல்லாம் கை குழந்தை மாதிரி கடவுளுக்கு நம்மளுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. கடவுள் வந்து நம்மள அவர் மடி மேலே போட்டு இந்த நல்ல இதே டைலாக் இப்படியே சொல்லுவாங்க. நம்மளை மடி மேலே தாங்குறாரு கடவுள். நம்மளுக்கு அப்படியே நம்ம சின்ன பிள்ளை தப்பு எது செய்தாலும் அவருக்கு வந்து நம்மளுக்கு நம்ம திருத்திக்கிறதுக்கு கொஞ்சம் நஞ்சம் தான் தெரியுது. அதனால அவர் நம்மளை நல்லா பாதுகாத்துக்கிறாரு அப்படின்னு சொல்றவங்க. அப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்னும் நல்ல வளர்ச்சியெல்லாம் கொடுத்து நல்ல அறிவு விளக்கம் கொடுத்து நம்மளுக்கு திருத்துறாருன்னும் போது அதையும் ஏற்றுக்கணும். அவர் ஏற்றுக்கக்கூடியவ தான். நல்லா அப்பத்துலேருந்தே சொல்லி நாங்கள் பேசி வச்சது தான். ஒரு 45-50 வயசு வந்தால் நம்மளாம் இதெல்லாம் பாவ செயலெல்லாம் இந்த பிள்ளையெல்லாம் விட்டுடணும், கோயில் கோலமாக போகணும், கடவுள் வழிபாட்டிலே இருக்கணும், இப்படியெல்லாம் நாங்கள் பேசி வச்சுக்கிட்டு தான் இப்பயும் அதை செய்கிறேன்னு தான் சொல்கிறேன். அவள் குடும்பத்தில் அவள் கடமை அந்த அதெல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு செய்து தரணும், இவங்களுக்கு செய்து தரணும், இப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதெல்லாம் இன்னும் விடாமல் இருக்கா. அந்த பால் கீழெல்லாம் விட்டுடுறீங்கன்னா அதெல்லாம் பழக்கம் ஆயிடுச்சு, அதெல்லாம் இப்போ விட முடியாதுன்னு இப்படியெல்லாம். அது எதுக்குன்னு சொல்ல வரேன்னா, இவ்வளோ மடியில் கடவுள் நீ சொன்ன மாதிரி நம்மள அவர் மடியில் தாங்கணும்னு நினைக்கிறோமே. அப்போ நம்ம எல்லா உயிரையும் கொன்று குமிச்சு விட்டுருக்கோமே, அப்போ அந்த உயிர்களெல்லாம் யார் தாங்குவா மடியில் வச்சு? அதை புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்கே வந்து நான் அதெல்லாம் கதை மாதிரி நம்ம சொல்லிட்டு போகிறதுக்கு இல்லை சொன்னது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு மனுஷாலும் நம்ம உள்ளுக்குள்ளே எல்லாருமே நம்ம குழங்குறோம், பேசுகிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம். ஆனால் அவங்கவுங்க செய்யும் போது தப்பாக செய்துக்கிட்டு இருக்கோம். அந்த தப்பெல்லாம் தவிர்த்துட்டாலே போதும், நல்லா இருக்கும். ஸோ எல்லாரும் அதே மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிறது நம்ம நல்லா தெரியுது. அதான் சரிங்களா? என்னை வந்து அவர் அப்படிதான் தாங்கிட்டு இருக்காரு அப்படின்றது எனக்கு நான் உணர முடியுது. நான் சரிங்களா, நான் ரொம்ப இதுவாக இருந்தால் கூட, குணத்தில் எல்லாமே வந்து ஒரு பழுதான ஆளாக இருந்தால் கூட என்னை வந்து ஒரு புதிய இதுவாக ஒரு மாற்றணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். புத்தம்பது ஊட்டி எனக்கு, அதாவது எப்படின்னா என்னோட டிஸ்டன்ஸ் நான் எங்கே இருக்குன்றது எனக்கு கண்டுபிடிக்க வச்சது. சரிங்களா? எப்படி அப்படின்னா பொறிச்சு போய் ஒரு இடத்துல காட்டி, சிச்சு போய் ஒரு இடத்துல காட்டி, அது நடுவில் வந்து என்ன பண்ணுது, நம்மளுக்கு ஆறுக்கு ஆங்கிள் தெரியுதுல்ல, ஒரு முக்கோணத்தில் இருக்கிற ஒரு இது தெரியுதுல்ல, அந்த அதாவது ஞானவெளி அப்படின்றத வள்ளலார் எப்படி அளந்தார்? சிச்சுபையும் பொச்சுபையும் வச்சு அழகிறது. சரிங்களா? அதோட வச்சுதான் அந்த ஆறுக்கு ஆங்கிள் தெரியுது. இங்க சரி இங்கதான் இருக்குது, இங்க இருந்தா அலைய தேவையில்ல, கரெக்டா ஜோதியை வந்து நம்ம அனுபவிச்சோம் அப்படின்றது கரெக்டா நல்ல நாட்டுறாரு. சரிங்களா? ஸோ அதனால என்னால நல்ல நாட்ட முடியுது. அப்போதான் என்ன பார்க்க முடியுது. அதான் ஒரு குப்புசாமி ஐயாவும் சொல்லுவார், இந்த பாயிண்ட்டை சொல்லுவார் சொற்பொழிவில். இந்த முக்கோணம் தான் அந்த காலத்தில் இந்த மாடம் வச்சு அதுதான் கடவுள், அதுதான் இவ்வளோ பெரிய கோயிலெல்லாம் கட்டணுன்றதெல்லாம் அந்த இதுதான் அது நம்ம நெத்தி போட்டுலே இருக்குது. நம்ம அந்த அளவுக்கு இவங்க சொல்கிறாங்க, இன்னும் நல்லா சொல்லணும். எல்லாம் இது அவங்க நல்லா அது எல்லாம் வந்து சேர்த்தோம், எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோன்ற அளவுக்கு சொல்கிறாங்க. இல்லாட்டி அதை நம்ம கடவுளை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை காமிச்சு வள்ளலாரையா நம்மளுக்கு காமிச்சு சொன்னதை வந்து நம்ம
ராமலிங்க ஐயா வள்ளலார் சொன்னது கேளுங்கன்னா, அவர் சாமியார், அவர் என்ன எல்லாம் சாமியார் மாதிரி, அப்போ என்ன நாங்கள் என்ன கேட்குறது, அவர் வேற, அவர் சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ண முடியாது. மாமிசெல்லாம் கூட சொல்கிறாரு, அந்த அளவுக்கு இந்த காலத்துலலாம் வாழ முடியாது, அப்படியெல்லாம் அவ்வளோ உண்மையாக வாழ முடியாது. ஏன் எங்கள் குழந்தைனாரே அன்றைக்கி அப்படி தான் சொன்னார், நான் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு நான் ஏதோ ஒரு தொழில் செய்துட்ருக்கோம், அவ்வளோ உத்தமாக அவ்வளோ இதெல்லாம் நான் வாழ முடியாது அண்ணி, இந்த காலத்தில் எப்படி அண்ணி அப்படிலாம் இருக்க முடியும் அப்படின்றாரு அவர். அதனால் அவர் ரொம்ப நேர்மையாக அவ்வளோ நல்லா சொல்லி வச்சுருந்தோம், எல்லாம் பயப்படுறாங்க. இல்ல அவங்கள அவங்க பார்க்கல, அவங்கள அவங்க பார்த்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க எளிமைப்படுத்தி கொடுக்கறது கிட்ட வந்தா தானே தெரியும், அவ்வளோ எளிமையா அவ்வளோ இனிமையா சொல்லியிருக்காரு. இப்போ நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அந்த ஞான ஒளி என்ன பண்ணுவோம், உங்களை அருப்பெருஞ்சோதியா உங்களை காட்டும். அதான் சரிங்களா, உங்களை நீங்க வந்து அருப்பெருஞ்சோதியா நீங்க பார்த்தா மட்டும்தான் அது நம்மளுக்கு நீங்க உங்களை உத்தமன்னு நீங்க நம்ப முடியும். இல்லைன்னா நான் உத்தமம் கிடையாது, எனக்கு அந்த பதவி தேவையில்லை அப்படின்னு தூக்கி போட்டுருவோம். சரிங்களா, கழிச்சுக்கவே இது பிரயாசையே பண்ண மாட்டேன். ஸோ அதனாலதான் இந்த ஞான ஒளிகளை நீங்க வந்து பாத்துருங்க, அப்பதான் உங்களை பார்க்க முடியும், உங்க உள்ள இருக்க தலைவனை பார்க்க முடியும். சரிங்களா, ஸோ அதனாலதான் நான் உள்ளான ஆயினேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ எனக்கும் உனக்கும் இசைந்து பொருத்தம் என்ன பொருத்தமோ அப்படின்ற நேரத்துல அந்த தெரிது அவருக்கு கரெக்டா என்னென்ன தெரியுது, பொருத்தம்லாம் தெரிஞ்சு இந்த பொருத்தம் உலகில் பெறுது. சரிங்களா, அவங்களும் இந்த மாதிரி பார்த்து உணர்வாங்களா அருப்பெருஞ்சோதி அவங்க அப்படின்னு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி அது முடிகிறாரு. அடுத்த கடைய நாயில் கடைய நாய்க்கும் கடையன் ஆயினேன், கருணை அமுது உண்டு இன்ப நாட்டுக்கு உடையன் ஆயினேன், விடைய காட்டில் ஓடி திரிந்த வெள்ளை நாயினேன், விடையாய் நினக்கு மிகவும் சொந்த பிள்ளை ஆயினேன் அப்படின்ற மாதிரி அந்த பாடலே ஓரளவு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சிருக்கும். கடைய நாயில் கடைய அப்படின்ற போது என்ன அர்த்தம்? இப்போ நாய் எத்தனை வாட்டி வருதுன்னு கவனிங்க. கடையன் ஆயில் கடையன் ஆய்க்கும் கடையன் ஆயினேன், எத்தனை நாய் வந்துச்சு? 2 நாய். கடைய நாயின்ற ஒரு நாய், அதுல இன்னொரு கடைய நாயின்ற இன்னொரு ஃபார்ம் ஆஃப் லேயரு, அதுல இன்னொரு லேயர். தெரியுங்களா, அப்போ என்ன அர்த்தம்னா இந்த தெரிஞ்சு ஓரளவுக்கு பரம்பரை பராபரை அந்த லேயர்ஸ்லாம் ரொம்ப டாப்ல இருக்கு. அப்புறம் அது கீழே ஒரு லேயரு, அவங்க கீழே வேலை செய்ய ஆளுங்க. ஸோ இந்த மாதிரி கீழே போயிட்டே இருக்கும்போது நான் ரொம்ப ரொம்ப அடிபட்டு நல்லா தெரியுது. சரிங்களா, அடிபட்டு நாய் ஆயினருக்கு இந்த கருணை அமுதம் வந்து ஏதாவது உதவி பண்ணுமா நியூட்ரிஷனல் ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு? இப்போ ஜெனடிக்ஸ் எபிஜெனடிக்ஸ் நியூட்ரிஜெனடிக்ஸ் அப்படின்லாம் நீ சொல்ற. ஸோ அதில் வந்து ஒரு கீ போட்டு அதை திருத்த அதை பார்த்தனா என்ன நடக்கும் அப்படின்றது எனக்கு. அதான் நான் ஃபுட் சயின்ஸ் நியூட்ரிஷனை படிப்படுறது எனக்கு இந்த விழுப்புரத்தில் கரெக்டாக அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து விழுப்புரத்தில் நடக்குது பாருங்க. மற்ற என்ட்ரன்ஸ் எல்லாம் டெல்லியில் போய் எழுதணும். ஏதோ பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்கு வந்து இந்த கருணை பாருங்க விழுப்புரத்தில் ஒரு சென்டரை வச்சு விட்டுச்சு. சரிங்களா, இங்கே மக்களும் மதிச்சு ஒரு பொதுவெளியே வந்து இங்கே ஓப்பன் பண்ணி விட்டுச்சு. சரிங்களா, ஸோ அதனால நான் வந்து செலக்டாகி உள்ளர போகிறேன். என்ன மாதிரி சில ரொம்ப அடித்தட்டில் இருக்கவங்களும் ஒரு பெண்ணு உள்ளர இறங்குச்சு, சிவசங்கரின்னு. சரிங்களா, ஸோ அந்த மாதிரி அவங்க 2 பேரும் இன்டெகிரேட் பிஹெச்டி எங்களுக்கு கிடச்சிச்சு வாய்ப்பு. எங்களால் 2 பேரும் ட்ராப் பண்ணிட்டோமோ எனக்கு தெரியல, அவங்களும் ட்ராப் ஆகிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இப்போ இதில் நகரத்துலேருந்து வந்த ஆளுங்க வந்து அந்த பவுன்ஸ் ஆகி போக முடியுது அடுத்த ஃபார்முக்கு. சரிங்களா, கிராமத்துலேருந்து போகிறவங்க வந்து அதாவது இந்த மிதமான நகரத்துலேருந்து போகிறவங்க அந்த பொருளை அவ்வளோவா அனுபவிச்சு போடும்போது அவங்க வந்து ஒரு செக்கார மாதிரி ஒரு இது பிம்பம் வருது. என்னன்னா ஆராய்ச்சி பண்ணலையான்னு என் மொழிகளை வந்து கன்வே பண்ண முடியலையான்னு, அது தூக்க முடியாதவங்க இருக்க முடியுமா? பவுன்ஸ் ஆக்க முடியல அவங்களால அதை. அப்போ யார் மேலே தப்பா இருக்கு அப்படின்றத நம்ம வந்து கெஸ் பண்ணி எனக்கு வந்து நான் ரொம்ப அடித்தட்டில் என்னோட வாய்ஸ் வந்து நாயின்றதால ஏதோ ஒரு ரோட்டு நாய் இவன் கத்திட்டு இருப்பான். ஏதாவது இவனுக்குலாம் ஒழுங்காக ஆராய்ச்சிலாம் தெரியாது. ஆராய்ச்சி நான் வந்து யாரை வச்சு பண்ணணுமோ அவங்க வச்சு தான் பண்ணுவேன், இந்த உலகத்தை அவங்க கையில தான் கொடுப்பேன் அப்படின்ற ஒரு லெவல்ஸ் இருக்கு. சரிங்களா, மாய பிம்பத்திலேயே மாட்டிக்கிறாங்க, ஏதோ பெருசா பந்தாவா தெரியறதுக்கு மயங்கிடுறாங்க. ஆனா கடவுள் வந்து எனக்கு என்ன பண்ணாரு, அறிவாற்றல் எங்க இருக்குன்றது துச்சமா நினைச்சு போட்டுறாங்க. கடவுள் எனக்கு என்ன பண்ணாரு தெரியுமா? பொற்சபை சிற்சபை வந்து காட்டி, சரிங்களா, சத்தியநாராயண சபை என்னுள் கண்டனன்
அதான் நீ சொன்ன ஆன்மீகத்தையும் விஞ்ஞானத்தையும் நான் இது பண்றேன், அந்த அளவுக்கு ஆராய்ச்சி என்னது இருக்கு, அந்த மாதிரி நான் இந்த கதிர் வச்சு நான் செய்யறேன்னு சொன்னதுக்கு எனக்கு அதை பத்தி எனக்கு புரியவே மாட்டேங்குது, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ட்டாங்கன்ட்டு. அதான் அதோட படிப்பு வந்து எனக்கு தெரியுது அது எவ்வளவு பெரிய இதான அவங்க அவரோட தரம் வந்து கூட விளக்கம் இல்லை, அப்புறம் அவங்க எப்படி ஏத்துக்கிறாங்க. அந்த உத்தர சிதம்பரம் மாலை வந்து எனக்கு ஹெல்ப் ஆகுது, நான் பண்ணிட்டு இருக்கேன். பட் அவங்க வந்து அந்த அது மாலை கிடையாது, அது வந்து நீ ஒரு மயக்கம் அப்படின்ட்டாங்க. சரி அது மயக்கம், ஓகே ரைட், அதை வந்து நான் மாலையா எப்போ வந்து நல்லா இது பண்ண முடியுமோ அப்போ நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இது பண்ணும்போது கொரோனா வந்து என்ன பண்ணுச்சு, அது அப்படியே வந்து இல்ல அது ஒரு இதுதான், அது ஏத்த முடியலையே அடுத்த ஃபீல்டுக்கு. அதான் அவங்க அப்படி ஒன்று தாழ்ச்சிப்படுத்தினதுமே எல்லாரையுமே அப்படியே படுக்க போட்டுட்டு, யாரும் முகம் காமிக்கிறதுக்கே லாய்க்கு இல்லாமல் எல்லாம் முக கவச்சம் போட்டுட்டாங்க, முகத்தை காமிக்கிறதுக்கு கூட லட்சணம் இல்லாமல் போயிட்டோம். அந்த யூனிவர்சிட்டியே வந்து ஒரு இதுல கொஞ்சம் உலகமே ஹாப்பினஸ் வந்து ஒரு ஸ்டம்பிள் ஆன மாதிரி சரிங்களா. ஏன்னா நான் அது அடுத்த லெவல்ஸ் நான் வந்து மாற்றி போகணும் இல்லை, ஒரு கெட்டாஸ்ட்ரோபி வந்துச்சுன்னா என்ன ஆகணும், அடுத்த ஃபீல்டுக்கு மாற்றணும் அப்படிதானே. அப்போல்லாம் எனக்கு பாடம் அப்படியே சாதாவாக எடுப்பேன். அப்போ நம்ம இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம், பாரு இந்த மாதிரி உலகம் எப்படி இருக்குது, இதை மாதிரி பாரு இப்போ வந்து நமக்கு கர்ண கொடூர செயல் ஏற ஏற முகம் காட்டுறது கூட நம்ம அருகதை இல்லாத மாதிரி கடவுள் முகத்தையும் மறைச்சிக்க சொல்லி ஒரு டெட் பாடி கிட்ட கூட நம்ம நெருங்க முடியாத அளவுக்கு அவ்வளோ நம்ம இது பண்ணி உணர்த்தி காமிச்சு விட்டுறாரு அப்படின்னு. பட் இப்போ நான் வந்து அந்த மெட்டீரியல் நான் வந்து என்ன பண்றேன், நல்லா உண்ண முடியுது. நீ உண்டிட்டு தானே பேசிட்டு இருக்கு அப்படிதானே. அந்த மெட்டீரியல் இது என்ன பண்றது, வாழைக்காய் வந்து எப்படி பண்றது, மைக்ரோவேவ்ஸ் வந்து அதுக்குள்ளார இது பண்ணி ஏர்ல வந்து என்ன பண்ணுது, அதோட ஃப்ரையிங் நடக்குது சரிங்களா அப்படிதானே. அதெல்லாம் உனக்கு தான் தெரியும், அதான் சொல்கிறேன். எனக்கு அவங்க இந்த டீச்சர் அம்மா சொன்னாங்க, அவங்க இவங்க என்ன சொல்கிறது காலேஜ் லெக்சரராக, அவங்க யார் அவங்க சொன்ன மாதிரி எனக்கு அந்த அளவுக்கு விளக்கம்லாம் அந்த அளவுக்கு வராது. ஆனால் நீ சொல்கிறது ஓரளவுக்கு எனக்கு ஏற்றுக்க முடியுது. ஏன்னா எனக்கும் அந்த ஆன்மீக அந்த உணர்தல் இருக்கு, ஆண்டவன் எனக்கு உணர்த்திருக்காரு. சூட்டை வந்து அளந்து போட முடியுது, உனக்கு நிறைய கொடுத்துருக்காரு அந்த உணர்தல். இப்போ நீங்களே வந்து ஒரு கேஸ்ல இது பண்ணி ஒரு சூடை ஏற்றி நீங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீ சொல்றத நம்புறேன், ஏத்துக்கிறேன், ஒரு அளவுக்கு புரிஞ்சுக்கிறேன். அதான் எண்டோதெர்மல் ஹீட்டு எக்ஸோதெர்மல் ஹீட்டு நீங்க வந்து என்ன பண்றீங்க, ஆவியை வந்து எப்படி வந்து அதை யூஸ் பண்ணி உங்களால வேகமா இது பண்ண முடியுது, குறைஞ்ச ஆற்றல அதிக இதை இன்பத்தை வந்து சுவைக்க முடியுது அப்படிதானே. அந்த ஆக்ஷன்ஸ் வந்து ரொம்ப துல்லியமான டைரக்ட் ஆக்ஷன்ஸ் வந்து இருக்குல்ல, நான் வயலண்டா. இதே வந்து தண்ணியில போட்டு நெருப்புல போட்டு பொரிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், நெருப்புல போட்டு வறுக்கும் போது அதிகமான ஒரு இது ரேண்டம்னஸ் ஏற்படுது சரிங்களா. இப்போ ரேண்டம் வந்து குறைக்கணும், டேண்டம் ஏற்படணும். அதான் ஹெச்ஓடி சொன்னேன், நீங்க என்னோட பாடத்தை வந்து ரேண்டமா நீங்க இருக்குதுன்னு நீங்க கருதுறீங்க, ஆனா இந்த ஒரு டேண்டம்னு ஒரு காதல நான் நிரூபிப்பேன் அப்படின்னு அது சபதம் எடுத்துட்டு தான் நான் வந்து என்ன பண்ணேன். அது கொஞ்சம் கொஞ்சமா இதாகி நான் டெல்லி வரைக்கும் போயிட்டு தான் அந்த இது சொன்னேன், அதோட அடுத்த இது ரியாக்ஷன்ஸ் சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நான் பண்றது, இது இப்படி இருக்குது, இன்ப அமுது உண்டு இன்ப நாட்டுக்கு உடைய நாயினு. இதனால வந்து இந்த அறிவியல் ஆராய்ச்சியில கிடைக்கிற ஒரு இது நான் அளந்த அளப்புக்கு எப்படி வந்து அதில் ஃபேப்ரிகேஷன் ஆகுது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த மக்கள்கிட்ட இது பண்ணும்போது சரிங்களா. என்னோட மெய்ஞானமோ என்னோட விஞ்ஞானமோ வந்து அது நல்லா கலக்கும் போது சரிங்களா. அதனால உடைய நாயினேன் விடைய காட்டு சரிங்களா. இவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து நல்லா இதாக இருக்கு, மேட்ரிக்ஸ் மாதிரி நல்லா எந்த இடத்துல எதை விடுறது எதை எடுக்கிறதுன்னு எதுவுமே தெரியாது சரிங்களா. இந்த மாதிரி ஓடி திரிந்த வெள்ளை நாயினேன். வெள்ளை நாயினும் போது அது இது மாதிரி கூட பண்ணலாம். சில பேர் வந்து ஒரு இஸ்ரேலி தான் வந்து இந்த உலகத்துல வந்து ரொம்ப அறிவாளி அணியை சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா. ஏன்னா நிறைய ஃபார்முலாஸ்ல வந்து அவங்க தான் எடுத்துட்டு வந்தாங்கல்ல இந்த விஞ்ஞானத்தை. வெள்ளைக்காரவங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க, அது வெள்ளைத்தோல் உள்ளவங்க, கண்ணு வந்து நீளமா இது பண்ணிருக்கோம்ல. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க, உடம்பு வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுது, சில அறிவியல் கூட இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுது, அளக்க முடியுது.
அடுத்த கேலக்ஸி அந்த அந்த ஃபார்முலா இருக்கு, இது இவ்வளோ ஸ்டார் அது அவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸில் இருக்குது, கரெக்டாக அது வந்து நிலம் நாட்ட முடியுது அப்படிதானே. அப்போ வந்து நிறைய பேர் நம்பக்கூடியது அப்படி தானே இருக்கு. அவங்க தான் வந்து ரொம்ப அறிவாளிங்க மாதிரி அப்படின்னு தெரியும்ல. ஸோ நானும் வந்து இந்த கார்டில் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷனை வந்து உணர்ந்துக்கிட்டு நான் இதான் உண்மை மாதிரி நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். வெள்ளை நாய் அப்படின்றது நம்ம வந்து நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு வெள்ளை இதில் வந்து நியூஸ் வருது இல்லை, அந்த மாதிரி ஒரு நியூஸ் இது வந்து நான் சேனலைசேஷன் வச்சுருந்தேன். அப்படின்ற மாதிரி நாயினேன் விடையாய் கொடுத்துருக்காரு பாரு ஐயா. ஆமா அப்படியே புட்டு எல்லாத்தையும் வைக்கிறாரு. ஆனா நம்ம அதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்காம எதையும் கத்துக்காம நம்ம பாட்டுக்கு வீண் காலம் கழிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா இதுல வந்து நானும் வந்து என்ன பண்றேன், நல்லா இதெல்லாம் யாரு சொல்லி கொடுப்பா இந்த மாதிரி எவ்வளவு நல்லா சொல்லியிருக்காரு. ஆமா இப்போ எனக்கும் வந்து என்ன பண்றது, அந்த ப்ளூ ஐஸை வந்து நீங்க இது பண்ணி விட்டேன், காட்டி விட்டேன், விசிபிள் இதை காட்டி விட்டல. விசிபிள் கண்ணு வந்து ஓப்பனிங்ல திறந்து வச்சே பார்க்க முடியும், அல்பென்ஜோதி ரசிக்க முடியுன்ற இது ஒரு டைமென்ஷன். மனசுல இருந்து ஒரு பார்க்குற ஒரு கண்ணு, அந்த கண்ணுல இருந்து பார்க்குற டிஸ்டன்ஸ், இது வந்து விசிபிள் லைட்ல இருந்து பார்க்குற டிஸ்டன்ஸ், இது எல்லாத்தையும் என்ன பண்ணுது எனக்கு ஆர்க் லைட்டை இது பண்ணி விடுது. சரிங்களா? அந்த சேனலை ஓப்பன் பண்ணி எனக்கு வந்து அல்பென்ஜோதியை பற்றி விடையாய் நீ எனக்கு எல்லாமே தெரிஞ்சு சொல்யூஷனாக வர, பொல்யூஷனே எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி புகையில்லா நெருப்பு மாதிரி அவர் இது பண்ணுறல. சிச்சு விலங்கின்ற தெய்வமதே தெய்வன்ற அந்த இது காட்டி விட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுது, அந்த இது கேட்டாஸ்ட்ரோபியை வந்து நீக்கின ஒரு நிலை தெரியுது. கேட்டாஸ்ட்ரோபின்னா தளர்வை வந்து நீக்கக்கூடிய ஒரு தன்மை இல்லை, தளர்வு வராது அப்படின்ற ஒரு தன்மை காட்டின வேலை தான் வந்து வரக்கூடாதுதான்ப்பா. நல்லா எதுலையும் உத்வேகமும் உற்சாகம் இந்த ஒரு பொலிவு இருக்கணும். நம்ம செய்கிற செயலுக்கு ஒரு திருப்திகரமாக நம்மளுக்கு இருக்கணும். அந்த திருப்திகரம் வரலன்னா நம்ம என்ன அப்புறம் அறிவு இருக்குது, நம்மளுக்கு என்ன ஒரு சந்தோஷம், என்ன அதெல்லாம் நிலையில்லாத சந்தோஷத்துக்கு நம்ம சொன்ன மாதிரி நாயாக அலைஞ்சிட்டு இருக்கோம். ஆமா இந்த மாதிரி நம்ம வந்து இது ஆயிட்டோம், நாயாக அலைஞ்சிட்டு இருக்கிறதா, அது கூட அது நாயா இருந்து அலையுது. நம்ம மனுஷன் இல்ல வெள்ளை நாயின்னும் போது உங்களுக்கு எப்படி தெரியுது, உல்ஃபு தானே, உளவாளி மாதிரி இல்லையா? ஒரு சொசைட்டி நல்லா ஃபார்ம் பண்ணி நல்ல ஓனைகள்லாம் வந்து இந்த சிக்னலிங் எல்லாம் நல்லா இது பண்ணு, நாய் மாதிரி கத்தாம அதுக்கேற்ற ஒரு டோனை வந்து விடும்ல. நிலா வந்து இந்த மாதிரியான டைரக்ஷன்ல வருது, அதை இது நல்லா இந்த வான்வெளி ஆராய்ச்சி எல்லாம் கொஞ்சம் பண்ணி கொலைக்கிறதெல்லாம் அது ரொம்ப செய்யாது. ஸோ இந்த மாதிரி வான்வெளியை பத்தி ஓரளவு நான் தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ணி ஊழ விட்டு இருந்தாலும் நான் என்ன பண்றேன், இன்னும் நான் நல்லா வந்து அந்த பொருந்தக்கூடிய ஒயிட்லேயே வந்து எது வந்து நல்ல பிரைட்டான ஒயிட்டு அப்படின்னும் போது எனக்கு அந்த நீல இது வந்து எப்படி தெரியணும், ப்ளூ எல்இடி வந்து எனக்கு நல்ல ஒரு பிரைட்டான ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்கும், ஹை எஃபிஷியன்சியோட பசுமை இதோட தரணும் அப்படிதானே. நீல நிறத்தி வந்து இன்னும் பசுமையோட இது இல்லை அப்படிதானே. வெறும் கண்ணு மட்டும் உங்களுக்கு இது இருந்தால் போதுமா, அந்த கலரேஷன் உங்களுக்கு இருந்தால் போதுமான்னு பிடிங்கிப்பாங்க எல்லாம் திருப்பியும். பட் வந்து உங்களுக்கு எப்பவுமே நல்ல நாட்டணும், அதோட ஆராய்ச்சி வந்து உங்களுக்கு இறங்கணும் அப்படின்னா அப்போ எனக்கு சைக்காலஜிஸ்ட் ஒருத்தர் சொல்லும் போது தான் அவர் இது பண்ணுறாருல்ல, அவரும் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் அவர் சொல்கிறாரு, அவரோட கண்ணில் வச்சு சொல்கிறாரு, வியூகத்தை வச்சு இஸ்ரேலி வந்து ரொம்ப அறிவாளின்னு எனக்கு சொல்லும் போது அது எனக்கு ஒரு கெக்கேலி இது பண்ணும் போது எனக்கு அவ்வளோ சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா வள்ளலார் அவரு இருக்கும்போது எனக்கு வந்து மற்ற ஆளுங்களை வந்து எனக்கு அவங்களோட புலன்களை வந்து பெரிய புலன் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்னால வந்து அதை ஏத்துக்க முடியாம போயிடுச்சு. சில பேர் நான் ஏத்துக்கலாம், சிறப்பா சொல்லியிருக்காரு, விஞ்ஞான பத்தியும் சொல்லி இல்ல மேலோப்புல பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஏன்னா அவங்களோட ஆராய்ச்சிகளை அவங்க கொடுத்த அனுபவங்களே இதெல்லாம் பார்த்தா அவங்கதான் வந்து பெரிய ஆளுங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஆனா உண்மையில எப்படி நடக்குது, உண்மை நன்மை யாரு எப்படி நடக்குது, ஐயா ஓங்கி சிறந்து விளங்கி எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்து அப்படியே அக்கு வர ஆணி வர எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு. இது உதாரணம் நீங்க வந்து எங்க பாக்கலாம்னா ஆசிரமத்தை பார்க்கலாம். அங்க போனீங்கன்னா அனிமல்ஸ் எல்லாம் நம்மளுக்காக சாரி அனிமல்ஸ் அந்த லெவல்ஸ் அவங்க போதிக்கிறது அதை மறைச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஹியூமன்ஸ்ல இருந்து என்ன பண்றாங்க, அவங்க இருந்து நீங்க சாப்பாடு வாங்கி சாப்பிடாதீங்க, அந்த கருமங்களை உங்களை ஒட்டிக்கும் சரிங்களா, அவங்களுக்கு கீழ்த்தரத்து பாரான ஆளுங்க நீங்களும் கீழ்த்தரம் ஆயிடாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கு. இது ஒரு நல்ல ஃபார்முலாவா? ஸோ இந்த மாதிரியான ஃபார்முலா தான் நம்மளுக்கு வந்து இடிக்குது. நீங்கள் என்ன தான் உங்கள் தோல் வண்ணங்களை பார்த்து நீங்கள் வந்து மேல் வரணும் அப்படின்னு வச்சுருந்தா கூட
இன்னும் மலம் கலந்துதான் ஸோ அது எல்லாமே நூலோட முடிஞ்சிச்சு உங்களுக்கு. மலை சுத்தமா நீக்கிக்கணும்னா தாழ்கு வரல, கருணை வரணும். எனக்கு தாழ்கே வந்துருச்சு அப்படின்ற போது தான் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ஒரு பேப்பர் வரைக்கும் எக்ஸாமினேஷன் ஒரு தாளாளர் அடினோம்ல, அப்போ அவர் என்னதான் வந்து எக்ஸாமினேஷன் வச்சா கூட யாரும் சேர்த்துக்கிறாரு. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொடுத்து இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வச்சா கூட எனக்கு தனியாகவும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு இன்டகிரேஷனை பற்றி சொல்லி விட்டு தனியான ஒரு கோர்ஸ் இல்லை இது, சரிங்களா? அதுக்கு அப்புறமேட்டு இன்டகிரேஷன் வச்சாங்கன்னா இல்லை எனக்கு தெரியாது. பட் எனக்கு வந்து அந்த ஒரு ப்ரீமியம் டிக்கெட் மாதிரி ட்ராவல் ஆகிக்கிறேன்னு சொல்லிட்டு அலுமினியில் சொல்லிட்டு இருந்தேன், சரிங்களா? அதெல்லாம் வந்து கடவுள் வந்து அந்த இன்டகிரேஷன் பொட்டன்ஷியல் நல்லா பண்ணி இந்த விடையாய் நினைக்கு மிகவும் சொந்த பிள்ளை, ஏன்னா சொந்த பிள்ளைகள்லாம் ஏதாவது வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன், அந்த ரிஃப்ளெக்ஷன் எனக்கு என்ன பண்ணுச்சு, சொந்த பிள்ளை மாதிரி எனக்கு காட்டி விட்டுச்சு. உழைப்பு போட்டு கொஞ்சம் நஞ்சம் போய் எட்டி பார்த்து கடவுளுக்கு தான் இருப்பாருன்னு யூகிச்சவங்களும் சொந்த பிள்ளைன்னு தான் சொல்லணும். இவரு தான் சொந்த பிள்ளை, எப்படின்னா முதல் மகனே அப்படின்னு சொல்றாருன்னா அப்பா அப்பா எவ்வளோ. அதான் அப்போ சொந்த கொண்டாடுறவங்க இந்த உலகத்துல பல பேர் இருந்தா கூட அது ஏன் நான் பல மகனேன்னு கூட அவர் சொல்லியிருக்கலாம்ல, அப்படியே முதல் மகனேன்னு வேற சொல்றாரு. இல்லப்பா நம்ம சொல்றோம்ல இவங்க ஆகிக்கிறாங்களே அவங்க ஆகிக்கிறாங்களே, அது அந்த மணிமகுடன். ஆமா, நிறைய பேர் கஷ்டமா தெரியும். மணிமகுடன் தீபமாக எவனோ யாரோ அது மனசு வலிக்குது. எல்லாரையும் மரியாதையா தான் நம்ம பேசுறோம், ஆனா இந்த மாதிரி ஐயாவை பத்தி இப்படி எல்லாம் கச்சாமுச்சான்னு பேசும்போது மனசு வலிக்குது. அவங்க படிச்சாங்களா இல்ல படிக்காம பேசுறாங்க, முனைவர் அவங்க இவங்க அனுபவம் இல்லாம இருக்கிறத நம்ம நினைச்சுக்க வேண்டியதுதான். எல்லாம் ஒளரி அடிச்சுதான் எவ்வளவு குழம்பி நம்ம எதுவுமே நல்லது கத்துக்காம இப்ப தப்பு தப்பா அதனாலதான் போல இருக்கு எனக்கு சில அனுபவத்தை இது பண்ணி நீயாவது ஒழுங்கா பேசி எல்லாம் தப்பு தப்பா செய்து பேசுறாங்க. நானாவது இல்ல அளவுக்கு நல்லது கத்து கொடுத்திருந்தாலும் அதுவும் சடங்கு சமுதாயமாக்கி தப்பு தப்பாவே செய்யறாங்க ஒழிய அப்படி இருக்கையில மறுபடியும் இவங்களும் வந்து ஒரு குட்டையை குழப்பி இவங்களும் வெளின்னு சொல்லிக்கிட்டு இது விபூதி பூசுனாதான் அப்படிதான் இப்படிதான், அதால சின்ன சின்ன பலனை வந்து அவர் மதிக்காத துச்சமா தூக்கி போடுன்னு அவரே சொல்லிட்டாரு. அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கணும் நம்ம. சின்ன செயலே வேணாம் தூக்கி போட்டுரு, உனக்கு பெரும் செயல் இருக்கு, பெரும் செயலுக்கு வான்னு சொல்றாரு அவரு. அப்புறம் என்ன இவங்க எல்லாம் இப்படியே ஒரு நாளைக்கு பிள்ளையார் சதுர்த்தி, இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல பிள்ளையார் சதுர்த்தி வந்துடும். ஆமா, சோ அதுதான் வந்து சொந்த பிள்ளைன்னும் போது எந்த மாதிரியான ஒரு லெவல்ஸ் பாருங்க. ஒரு கார்னர்ல இருந்த நாய சொந்த பிள்ளையே ஆகுது. சோ அந்த மாதிரி ஒரு ஆயினை இந்த क्वेश्चनே கேட்டுட்டு இருக்கோம், பிள்ளை யாரு பிள்ளை யாருன்னு. யாரு பிள்ளை வள்ளலாரு, யாரு உங்களுக்கு வள்ளல் தன்மை வருதோ அவங்க மட்டும்தான் முதல் பிள்ளையா வந்திருக்காரு. அவங்க கீழே தான் இந்த உலகமே நடக்குது. எந்த பிள்ளையையும் நம்மளுக்கு தெரியாம யாருன்னே கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இப்பதான் முதல் மகனே சொந்த பிள்ளைன்னே அவர் சொல்லிட்டாரு. எனக்கு டவுட் இதுவா இருந்துச்சு, என்னடா நான் கீழே இறங்கிட்டு இருந்தேன் ஒரு தட்டி சாவ கிட்ட நேர்த்தியே இருக்கும் போது பண்ண கூட கூட்டுல வந்து சீர்த்தியே வைக்கிறாரு ஒருத்தவரு அப்படின்னு பார்க்கும்போது என் தலைமை அவங்ககிட்ட கேட்டிருக்கேன்பா, பிள்ளை யாருன்னு கேக்குறாங்க. என்னதான் பார்த்தோம் வாங்கிட்ட கேட்டேனா இல்ல ஆன்மீகவாதிகிட்ட கேட்டேனான்னு தெரியல அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். அதுக்கு அப்படி இது எதோ சொல்றாங்க, எனக்கு அதெல்லாம் சரியா புரியல. இப்பதான் எனக்கு கரெக்டா புரிஞ்சிருச்சு. ஏன்னா யாரும் இன்னும் கடவுளுடைய பிள்ளையா ஆகல, அதனால பிள்ளை யாருன்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்பதான் கரெக்டா என் முதல் மகனேன்னு ஐயா சொல்லிட்டாரு. அருள் பெருஞ்சோதி ஆண்டவர் சொந்த பிள்ளையா ஆக்கியிருக்காரு அவரை, அதுவும் மிகவும் சொல்லியிருக்காரு. அப்ப எவ்வளவு அற்புதமா இருக்கு. அப்போ மிகவும்ன்ற வார்த்தை எப்படி சூப்பரா இருக்கு பாருங்களேன், எப்படி பொருந்திருக்கு பாருங்களேன். ஆமா, அதான் சொல்றாரு எனக்கும் நினைக்கும் இந்த பொருத்தம். ஆமா, அது மிகவும்ன்றாரு. அந்த பொருத்தம் வந்து எனக்கு மிகவும் சொந்த பிள்ளை. அப்போ ப்ராப்பர்ட்டின்னு போது எப்ப சொந்தமாவும் தெரியல. ஆமா, எனக்கு ஆசையா இருக்கு. ஆமா, இது பல குழப்பங்கள் எனக்கு இங்கிலீஷ் தகுதி அதுக்கு தகுந்த வரலன்னு நினைக்கிறேன். இல்ல நினைக்கிறதுன்னு இல்லன்னு சொல்றேன். எனக்கு அந்த தகுதி வரல, ஆனா அவர் அருளாலையும் கருணையால கொடுத்தா உண்டு. இல்ல எனக்கு எந்த மாதிரியான இது பண்றீங்க, அதுக்கு நான் வந்து சும்மா ஒப்புக்கு சாப்பானியா இருந்துக்கிட்டு எனக்கு எல்லாம் கொடுத்துருங்க ஐயா, உங்க கருணையிலேயே நான் எவ்வளவு தப்பு பண்ணாலும் என்னை மன்னிச்சு நீங்க ஏத்துங்கன்னு அந்த வார்த்தை மட்டும் நான் சொல்லவே மாட்டேன். என் செயல் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு முயற்சியாவது செய்து நல்லவளா ஆகணும் தான். எனக்கு மன்னிப்பை விட எனக்கு நல்ல செயலை நான் என்ன சொல்றது உருவாக்கிக்கிறது செய்யறதுக்கு தான் எனக்கு பிடிக்குது. செயலாக்கத்துக்கு வரணும் ஒழிய எனக்கு மன்னிப்பு தேவையில்லை. அவரே கருணையால மன்னிப்பாரு, கொடுக்கவும் செய்வாரு. அவர் அருளாளன் எல்லாமே அவர் செய்துக்குவாரு. அதெல்லாம் அவர் கணக்கு, அவர் வழக்கு. நம்ம செய்ய வேண்டியது அவர் சொல்றத ஒழுங்கா நம்ம நல்லா கரெக்டா செய்யணும்.
நம்மளுக்கு இத்தனை விதிமுறைய இப்படியெல்லாம் இருந்தாதான் இதுதான் மனித தனம், இப்படிதான் நம்ம வாழணும், அப்பதான் வந்து நம்ம கடவுள் அடைய முடியும்னு இப்படியெல்லாம் தொகுத்து கொடுத்துருக்கும் போது அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அவர் அழகா பிரிச்சு எல்லாம் அழகா கொடுக்கும் போது எதையும் நம்ம கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டு நம்ம தப்பா செய்துக்கிட்டு மன்னிப்பு மட்டும் கேட்டு வாங்கிக்கிறது எனக்கு இஷ்டமே இல்லை. எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு அது பொருந்தாது. எனக்கு பொருந்துறது என் இறைவன் சொல்றதை கேட்டு அவர்கிட்ட பொருந்திக்கணுன்றது தான் என் ஆசை. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன நடக்குது, அந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் சொல்யூஷன் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு சொந்த பிள்ளை எப்படி ஆகுதுன்னா டவுட்டே இல்லாம, முன்னாடி எனக்கு ஆரம்பத்துல எனக்கு டவுட் இருந்துச்சு. மங்கையர்கரசியா இருக்கும்போது, மங்கையர்கரசி ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது மங்களா இருந்துச்சு. பொருள்வெளியோட இது நல்லா இல்லாம எனக்கு அந்த கொஞ்சம் மங்களா அந்த எனக்கு கடவுள் வந்து நல்லா தெளிய வச்சு என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஃபார்முலால எனக்கு வந்து அந்த இத கடவுளோட இது பண்ணி அவரோட சொந்த பிள்ளை நீ வந்து பாரு வள்ளலார் இருக்காரு, அவர் என்ன மாதிரி சொல்றாருன்னு பாரு, அது உனக்கும் வந்து எடுப்படுதா பாரு அப்படின்னும் போது பண்ணும்போது எனக்கு கரெக்டா அந்த பிடிபட்டுருச்சு. சரிங்களா? அப்போ நானும் வந்து எனக்கு சொந்தமானதான் இருக்க முடியும். இனிமேட்டு வந்து நான் சந்தைக்காரனா நல்லா யோசிக்க முடியாது. காம்படிஷன் ஃபீல்ட்ல எனக்கு கிடையாது. ஸோ அதனால என்ன பண்றது, சொந்தம் எப்படி யோசிப்பாங்க சொந்தக்காரனா ஒருத்தவங்க எப்போ அந்த யோசிப்பு தோணுது சொல்லுங்க. அவருடைய அந்த கருவுல இருந்து வந்திருந்தாதான் சொந்தம். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் எனக்கு எப்படி எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் மங்களா இருந்துச்சு ஆரம்பத்துல. எனக்கு அவ்வளோவா அதோட பொருள் விளக்கம்லாம் எனக்கு தெரியல. இருந்தாலும் என்ன பண்றது, எனக்கு அது ஃபர்ஸ்ட் ஒரு லாங்குவேஜ் தெரியணும். உங்களுக்கு வந்து தந்தை தாய்மொழி வந்து நல்லா தெரிஞ்சாதான் உங்களால என்ன பண்ண முடியும், அந்த குரு இது ராஜாங்க மொழியெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்க முடியும். தெரியுதுல? ஸோ என்ன பண்ணாரு, எனக்கு இது சொன்னார், உருது அது மாதிரி இது பண்ணாலும் எனக்கு தமிழ் மொழியில் கொஞ்சம் டீச்சிங் அறிவியல் எனக்குலாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சதால், இங்கே இருக்கிற ஆசான்கள் அந்த மாதிரி எனக்கு ஆண்டதால் தமிழ் மொழியில் வந்து எனக்கு இது தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து நான் வந்து என்ன பண்ணேன் டிரான்ஸ்லேஷன். அப்படின்னா எனக்கு டிரான்ஸ்லேஷன் ஹெல்ப் ஆச்சு. டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ் அது இது படித்து ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் சொந்தமான அப்படின்னா வந்து உங்களுக்கு ஏதோ ப்ராப்பர்ட்டி இருக்கும்ல, அசைய சொத்துன்ற மாதிரி எனக்கு வந்து இந்த அறிவியல் சம்மந்தமான போனோன்னு வச்சுக்கோங்களேன், பிசிக்கோ கெமிக்கல் அண்ட் நியூட்ரிஷனல் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற மாதிரி வருது. அப்படிதானே? அப்போ பிசிக்கோ கெமிக்கல் அந்த ப்ராப்பர்ட்டிஸு, நியூட்ரிஷனல் ப்ராப்பர்ட்டிஸு, ஃபங்க்ஷனல் ப்ராப்பர்ட்டிஸு அதெல்லாம் பண்ணும்போது தான் உங்களுக்கு என்ன ஆயிடுது, அதோட தரம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு தின்பண்டமாக அதோட தரங்கள் சரிங்களா, நம்மளோட ப்ராடக்ட்டு டெவலப்மெண்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் டெவலப் பண்ணும்போது எனக்கு கதிர் ஆராய்ச்சி பண்ண அந்த வாழையில வந்து எடுத்துகிட்டு வந்து பண்ணுறோம்ல வாழைக்காலை, அப்போ அந்த வாழையாக அந்த இது பண்ணும்போது எதுக்காக இந்த வாழை அந்த பேர்லாம் வருது, சும்மா ரேண்டமாக யூஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னும் போது அது கிடையாத மாதிரி இருக்குது. சரிங்களா? ரொம்ப டேண்டமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதோட ஆராய்ச்சிலாம் பார்க்கும்போது நிறைய இதை வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்துச்சுல்ல, புதியத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்துச்சு. இந்த உலகத்தோட புரிதல் வந்து என்னோட கோணங்களே வந்து வேற மாதிரி காட்டுச்சு, எனக்கு டிஃப்ரெண்ட்டாக. அப்போ இதுதான் வந்து எனக்கு அரசாட்சி வந்து எனக்கு இது பண்ண வச்சு, குருவோட பார்வைகளும் அரசோட வார்த்தைகளும் அதில் தான் எனக்கு அவ்வளோ இது பண்ணதால சொந்த வார்த்தைகள்லாம் நான் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஆமாம், சொந்த இலக்கியங்கள் மாதிரி எனக்கு தெரிஞ்சிருச்சு. நானே எழுதுன மாதிரி எனக்கு இது பண்ணு, நான் பின்னாடி எழுதுனா எப்படி இருப்பேன், முன்னாடி எழுதுனா எப்படி இருப்பது, நானே ஃபியூச்சரில் ஒரு காலத்தில் அது மாதிரி ஃபியூச்சர்லேருந்து வந்துட்டணும், இல்லை இப்படி பாஸ்ட்லேருந்து இப்படி பண்ணிட்டணும் அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய மவுண்ட்ஸு ஏன்னா தூக்கி கொடுத்துல இந்த குருநெறி எனக்கு வந்து கூட்டி கொடுத்த அப்படின்ற மாதிரி கூட்டி கொடுத்துருச்சு. அப்படின்னும் போது நான் அதை விடவே கிடையாது, கன்சிஸ்டன்ஸோட நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நல்லா தெரிஞ்சிச்சு. சரிங்களா? அடுத்த பாடல் வந்து இது நடுவில் நீங்கள் சொல்லணுமான்னு சொல்லி முடிச்சிருக்கேன். அதான் வந்து மொழி சொன்னோம்ல, நம்ம இந்தியம் அந்த பேசுகிற இது மட்டும்தான் கொஞ்சம் அந்த இது மாதிரி உருது மாதிரி கலந்து பேசுவாங்க. நிறைய ஹிந்தி வேர்ட்ஸில் தமிழ் இந்த மாதிரி தான் வருவாங்க ஒரு மாதிரி. ஆனால் மற்ற உருது வந்து அது பழைய மொழி, பழைய காலத்து மொழி, அது பாலி அந்த மாதிரி. அதான் உருது பேசுகிற அந்த இதுதான், அது ஹிந்தி கிடையாது. ஹிந்தி வந்து சில லாங்குவேஜ் அப்படி தூக்கிச்சு, எல்லாமே சேர்த்துக்கிச்சா. ஆமாம்,
அது வியாபார மொழின்றதால அது வியாபாரத்துக்கு தேவையான ஆளுங்க வந்து என்னென்ன தேவையோ எடுத்து போட்டுக்கிட்டாங்க. மாத்திக்கிட்டாங்களா? உங்களுக்கு என்ன மொழி வேணுமோ ஏன் நான் அந்த மொழியை பத்தி எல்லாம் ரொம்ப எனக்கு தெரியாது. ஏதோ பேசிக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான். எனக்கு ரொம்பலாம் எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இலக்கியம் வச்சுக்கோங்களேன். ரொம்ப பிடிச்ச மொழி அதுதான். தமிழ் மொழியும் ஹிந்தி இங்கிலீஷ் இதெல்லாம் எல்லாமே பிடிக்கும். ஒரு 4-5 லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மலையாளம் இதெல்லாம். ஆனா இந்த மற்ற எனக்கு ரொம்ப இதுவா தெரிஞ்சுச்சு. அதிசயமா என்னன்னா மதுரைக்கு போகும்போது அங்க இது காலை வைக்கும் போது கீழடி யாராச்சும் ஓப்பன் ஆகுது சரிங்களா. அதுக்கு முன்னாடி அதுக்கு பணத்துல நம்ம கல்யாணத்துக்காக ஒன்று போனோம்ல, மதுரை கூட்டு போனீங்கல்ல, அவங்க மதுரையில வந்து கீழடி யாராச்சும் ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா. இது வரைக்கும் தடங்கள் வச்சிருந்தாங்க. ஆமா, செம்ம இதுவா இருந்துச்சு எனக்கு சரிங்களா. அதெல்லாம் எனக்கு அப்புறமேட்டு தான் அப்பதான் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. நெய்வேலி பெரியம்மா காரனுக்கு கல்யாணம் ஆச்சு அந்த ஊர்ல. அப்போதான் அந்த மைனிங் ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து எனக்கு இதே விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்கு. அந்த அகழ்வார் வச்சு விரிஞ்சிடாது என்னோட ஆராய்ச்சிகளும். இந்த பாண்டிச்சேரி நான் வந்து பண்ணிட்டு இருக்க ஆராய்ச்சி இருக்குல்ல, அதுவும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா டிசைனிங் தான் நடக்குது. எல்லாமே இது பண்ணி நானும் இந்த மீன்லேருந்து இதை பண்ணிட்டு இதுக்கு வந்துட்டேன், வாழைக்காய்க்கு வந்துட்டு சரிங்களா. பிளான்டின் பல்பு வந்து எனக்கு என்ன பண்ணும், மாமி சைட்லேருந்து மாவுக்கு வந்து என்னை நகர்த்தி என்னை என்ன பண்ணுறேன் ஒரு பொசிஷனே இதை காட்டுச்சு. மனசுல இருந்தா இந்த மாதிரி ஒரு பொசிஷன் ஏற்படுத்தணும், இங்க வந்துட்டா இந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருக்குது. அப்போது இது நவுந்திருக்கும். இந்த இந்த கண்ணிலேருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி, இந்த கண்ணிலேருந்து பார்க்கும்போது இந்த பொசிஷன் நவுந்திருக்குல்ல. அப்போ எது வந்து கரெக்டான ஒரு பொசிஷன் நம்ம தெரியணும்ல. அந்த மூளை வந்து அந்த இது பண்ணிடுது, ஃபார்முலா போட்டுது. ஃபார்முலா போட்டு உங்களுக்கு ஒரே நிலையாக காட்டுது சரிங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் வந்து சத்யநாராயண சாமி சிந்தனை பண்ணி தரணும். உங்களுக்கு அது மூளையாக இருந்து உங்களுக்கு வந்து சிங்க்ரனைஸ் பண்ணி தரணும் சரிங்களா. கடவுளுக்கும் உங்களுக்கும் வந்து எந்த வித டிஃப்ரென்ஸும் இல்லைன்றதை காட்டி விடணும். ஸோ இது காட்டி விட்டுச்சா அப்படின்றத நிறைய பேருக்கு கேள்வியாக இருக்குது. ஏன்னா அதை காட்டி விடாத வரைக்கும் உங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது சரிங்களா. வித்யா தத்துவங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப தாழ்ந்த வித்யா தத்துவங்கள்லாம் இருக்கும். ஓரளவு கடவுள் வேணும்னு சொன்னாலாவது கொஞ்சம் உணர்தல் வருது, நல்ல இருக்கணும்னு தோணுது. இந்த அளவுக்காவது ஃபாலோ பண்ணலாம்ல, அதுதான் எனக்கு. இந்த அளவுக்காவது ஃபாலோ பண்ணால் அடுத்தடுத்த ஸ்டெப்பு ஆண்டவன் நல்லதான் நம்மளுக்கு கொடுப்பாருன்னு அந்த ஒரு ஆசை எல்லாருக்கும் வரணும்னு சொல்கிறேன். ஆமாம், இப்போ விஸ்வ வித்யாலயால வந்து நம்ம சேர்றோம்ல, வித்யா தத்துவம் வந்து மாற வச்சு போய் படிக்கணும். அப்போ மெய் ஒரு எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணுன்றது ஒரு நல்ல விஷயம்னாலும் ஒருத்தர் திக்கி திணறி இது ஒரு மாதிரி தடுமாற்றத்தோடு வந்து ஓரளவுக்கு வருவாங்க. அந்த அளவுக்காவது நம்ம போகணுமே அப்படின்றது இருக்குல்ல, அந்த அளவுக்காவது நம்ம போகணும். அது கூட இல்லாமல் சும்மா சாணி மாதிரி இருந்தால் என்ன இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அவர் இந்த இதெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் சரிங்களா. அப்போது இந்த அடுத்த பாடலை படிச்சிடலாமா? நாளைக்கு படிச்சுக்கலாமா? ஸோ இதில் முடிச்சிக்கலாமா? ஸோ பிரிச்சுட்டு